ஓம் சிவாய நம. மதி வழி பாதை. மதி என்பது திசை. திசைதான் ஒரு மனிதனின் பாதையை நிர்ணயிக்கிறது. இது புரிய ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க நண்பர்களே. காசிநாதன் என்ற பெரியவரின் கதை. ஒரு சின்ன கிராமத்தில் காசிநாதன் என்ற ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிறுவயதில் தாய், தந்தை, அண்ணன், தம்பி, தங்கையுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தார். காசிநாதனின் தந்தை சிறு விவசாயம் பார்த்து வந்தவர். நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். காசிநாதன் அதே ஊரில் உள்ள கல்விக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின் பக்கத்து ஊரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்பு சேர்ந்து கல்வி பயின்றார். தினமும் அவர் நடந்து அல்லது மாட்டு வண்டியில் கல்வி பயணம் செய்து 10ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார். பிறகு கல்வி கற்க விருப்பமில்லை என்று டவுனில் உள்ள சொந்தக்காரர்களின் கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சில வருடம் போனது. அங்கே வேலை செய்ய விருப்பமில்லை என்று வேறு ஒருவரின் கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சில வருடம் போனது. அதுவும் அவருக்கு பிடிக்கவில்லை. அங்கும் வேலை செய்ய பிடிக்கவில்லை என்று பக்கத்தில் உள்ள இரும்பு கம்பி செய்யும் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தார். சில வருடம் கழிந்தது. அவருக்கு காசிநாதனுக்கு திருமணம் ஆனது. பிள்ளைகளும் பிறந்தது. பின் அவர் சிறிய தொழிற்கூடத்தை சொந்தமாக உருவாக்கினார். இரும்பு கம்பி தயாரித்தார். சில வருடத்தில் பெரிய தொழிற்சாலையாக உருவாக்கினார். அவரும் வீடு, கார், தோட்டங்கள், இடங்கள் என்று வாங்கி வசதியாகிவிட்டார். நன்கு வசதியும் அனுபவித்தார். 35 வருடம் கடந்து போனது. அதற்குள் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் செய்து பேரன் பேத்திகள் பிறந்தனர். அவர்களிடம் அன்பும் ஆசையும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். மீதி கதையை நாளைக்கு சொல்றேங்க. நன்றி.